Hi friends, welcome to Riva's family. Channel subscribe பண்ணாம பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க. இது 28th நோன்பு அன்னைக்கு ஸ்கூல் லீவ் தான், அதனால் வீட்டில் தான். அன்றைக்கி நான் நோன்பு வைக்கல, அதனால் காலையில் எனக்கும் பாப்பாக்கும் ராகி சேமியா மட்டும் பண்ணிக்கிட்டேன். ஹஸ்பண்ட் அடுத்த நாளுக்கு அடுத்து ஒரு 2 நாள் 3 நாள் இருக்கிறதுனால சரி ஓகே ஃபிஷ் எல்லாமே எடுத்துகிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு ஃபிஷ்ஷு சிக்கன் எல்லாமே எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. முந்தின நாள் முருங்கைக்காய் போட்டு இந்த மாதிரி ஒரு தொக்கு மாதிரி தான் பண்ணியிருந்தேன். அப்புறம் ரசம் வச்சுருந்தேன். இது 2 மட்டும் தான் ஷஹருக்கு அவங்க 2 பேரும் ஹஸ்பண்டும் பையனும் சாப்பிட்டாங்க. மறுநாள் எடுத்துகிட்டு வந்த இந்த ஃபிஷ்ஷு சிக்கன் இதெல்லாம் நிறையாவே எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. ஆக்சுவலி இன்னும் ஒரு 2-3 நோம்பு தான் இருக்குது, அதுக்கு எதுக்கு இவ்வளோ காணோம் அப்படின்னு தான் நான் கேட்டேன். சால மீன் வாங்கியிருந்தாங்க, அப்புறம் இன்னொன்று ஊழி ஏதோ வாங்கியிருந்தாங்க, அப்புறம் சிக்கன் எடுத்திருந்தாங்க. சால மீன் எல்லாமே ஃப்ரை பண்ணுறதுக்காக மேரினேட் பண்ணி வச்சுட்டேன். என்னோடய மேரினேஷன் ரொம்ப சிம்பிள் தான். உப்பு, மிளகாத்தூள், பெப்பரு, சீரகத்தூள் இதெல்லாம் போட்டு நல்லா கிளறி வச்சுருவேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சோண்டு போட்டுப்பேன், அவ்வளோதான். அப்புறம் ஊழி கொஞ்சம் குழம்புக்கு எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா பொரிக்கிறதுக்கும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன். ஏன்னா எல்லாத்தையுமே குழம்பு பண்ணவும் முடியாது. இது எல்லாத்தையும் எடுத்து வச்சதுக்கு பிறகு நிறையா பாத்திரம், சிங்க்கு நிறைய, அது எல்லாத்தையும் கழுவி வச்சுட்டு சாப்பாடு எனக்கு மட்டும் தானே, எனக்கும் பாப்பாக்கும், ஸோ எங்களுக்கு மட்டும் பொங்கி வச்சாச்சு. லாஸ்ட் இயர் நோம்பில் வாரத்துக்கு ஒரு தடவை கேக் பண்ணிகிட்டு இருந்தேன். அது நல்லாவும் வந்துருந்துச்சு. போன வருஷம் பாப்பா ரொம்ப கை குழந்தையாக இருந்தால், ஸோ நல்லா தூங்கிடுவா அப்படின்றதுனால அடிக்கடி கேக் பண்ணேன். அது நல்லாவும் வந்திருந்ததுனால சரி இந்த தடவை எதுவுமே பண்ணவே இல்லை, கேக்கே பண்ணல, சரின்னு யூடியூப்பில் பார்த்துட்டு தம்ப்ரூட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு தான் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். அந்த சேனலில் என்ன சொல்லியிருக்காங்களோ அதை அப்படியே பண்ணேன். 2 முட்டை, 1 கப் ரவை, 1/2 கப் பால், அப்புறம் நெய், உப்பு, முந்திரி பருப்பு எல்லாமே வறுத்து போட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி அடுப்பில் ஏற்றியாச்சு, ப்ரீஹீட் பண்ணி. கிட்டத்தட்ட 1 வருஷம் ஆச்சு நான் நார்மலாக கேக்குன்னா பெருசாக ஒன்றும் இல்லை, ரவையில் கேக் பண்ணியிருக்கேன். அப்புறம் அந்த எசன்ஸ் எல்லாம் வாங்கி வச்சு வீட்டில் நான் குக்கரில் தான் வச்சுக்குவேன். குக்கரில் வைக்கிறது ரொம்பவே நல்லா வந்துருந்துச்சு. இது சரி ஓகே ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு பண்ணும்போது என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, தம்ப்ரூட் உள்ளே போட்டுட்டு நெய்யெல்லாம் தடவிட்டேன். அந்த பாத்திரத்தில் ப்ரீஹீட் பண்ணிவிட்டு நெய்யெல்லாம் தடவிட்டு அது சுற்றி மாவு அப்ளை பண்ணணும். நான் அதை மறந்தே போயிட்டேன். நெய் ஊற்றி நல்லா ஃபுல்லாக தடவி விட்டுட்டு அந்த பேட்டரை ஊற்றி மொத்தத்தில் உள்ளே வச்சுட்டேன். கஷ்டப்பட்டு தான் உள்ளே வச்சேன். வச்சதுக்கு பிறகு தான் ஞாபகம் வந்துச்சு, ஐயோ சுற்றிலும் மாவு தடவவே இல்லையே, சுத்தமாக வரவே செய்யாதே அப்படின்னு. சரி ஓகே பரவாயில்ல, எப்படி இருந்தாலும் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருந்தேன். பாப்பா சைடில் உட்காந்து அந்த கழுவி வச்ச பாத்திரத்தை எல்லாத்தையும் வச்சு விளையாண்டுட்டு இருந்தா. அப்புறம் நோன்பு திறக்கிறதுக்கு சும்மா நன்னாரி சர்பத் போட்டுக்கிட்டேன். நன்னாரி சர்பத் போட்டுட்டு மீன் தான் நிறையா இருக்கே, சரி அதை எப்படி காலி பண்ணுறது அப்படின்றதுக்காக ஹஸ்பண்டுக்கும் சரி அவங்க பையனுக்கும் மீன் எல்லாத்தையுமே பொரித்து வச்சுட்டேன். நோன்பு திறக்கிறதுக்கு ஃபிஷ்ஷு சால மீன் ஃப்ரை பண்ணிவிட்டு அப்புறம் நன்னாரி சர்பத், அப்புறம் இந்த தம்ப்ரூட் தான். டேஸ்ட் என்னமோ நல்லா தான் இருந்துச்சு, ஆனால் என்னென்னா எடுக்க வரவே இல்லை. நான் சொன்ன மாதிரி சுற்றிலும் மாவு தடவவே இல்லையா, அது நல்லா பிடிச்சிக்கிட்டு சுத்தமாக வரவே இல்லை. ரொம்ப நேரம் போராட்டத்துக்கு பிறகு வராதுன்னு சொல்லி முடிவு பண்ணிவிட்டு ஓகே அப்படின்னு கட் பண்ணி எடுத்து சாப்பிட்டு பார்க்கலான்னு சாப்பிட்டு பார்த்தேன். டேஸ்ட்டு நல்லா இருந்துச்சு, சுகர் மட்டும் லைட்டாக கம்மியாக இருந்துச்சு. சரி எல்லாம் ஒரு முயற்சி தானே அப்படின்னு சொல்லிட்டு அதை அப்படியே எடுத்து வச்சு நோன்பு திறக்கிறதுக்கு டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு பையனுக்கு எடுத்து வச்சுட்டேன். அவனும் சாப்பிட்டு பார்த்தான். எல்லாம் முடிச்சுட்டு நோம்பெல்லாம் திறந்து முடிஞ்சிட்டு அதுக்கப்புறம் தான் பாப்பாவுக்கு ட்ரெஸ் எடுக்கிறதுக்காக போனேன். நான் அவளுக்கு பாக்கி இருக்கு இல்லையா, ட்ரெஸ் எடுக்கவே இல்லை. ஒரு லிப்ஸ்டிக்கு, அப்புறம் ஒரு க்ரீம் ஹிமாலயா, அது மட்டும் போட்டுக்கிட்டு செல்வராணி போயாச்சு. ட்ரெஸ் எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு, ஆனால் எனக்கு தான் அந்தளவுக்கு மனசுக்கு பிடிக்கலை. ஒரு வேளை ஃப்ராக் பிடிச்சிது, கலர் பிடிச்சிது அப்படின்னா டிசைன் பிடிக்கலை, டிசைன் பிடிச்சிது அப்படின்னா கலர் பிடிக்கலை, இல்லைனா ரேட்டு பிடிக்கலை, ப்ரைஸ் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். எனக்கு அவ்வளோ 2000-2500 லெவல்லலாம் எடுக்கணும்னு பெருசாக தோணலை. ஏன்னா குட்டி பாப்பா தானே, இன்னும் ஒரே வருஷத்தில் வளர்ந்துருவா, ஸோ வேஸ்ட்டாக தான் போக போகுதுன்றதுனால ஓரளவு மினிமம் பட்ஜெட்டில் தான் எடுக்கணும் அப்படின்ற ஐடியாவில் தான் இருந்தேன். எனக்கு இந்த பிளாக் கலர் ட்ரெஸ் ரொம்பவே பிடிச்சிருந்தது. எனக்கு பொதுவாக ட்ரெஸ்ஸில் பிளாக் அந்தளவுக்கு அட்ராக்ட் ஆகாது, ஆனால் எனக்கு என்னமோ தெரில இந்த ட்ரெஸ் ரொம்பவே பிடிச்சிருந்தது. ரொம்ப நேரமாக அதை கையில் வச்சு பார்த்துட்டே இருந்தேன். ரேட்டு 1500 சம்திங் அந்த மாதிரி தான் இருந்துச்சு. பட் ஹஸ்பண்ட் இப்போ பிளாக் வேண்டாம், இன்னொரு தடவை பார்த்துக்கலாம், கலரில் எடு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் ஒரு மெடி மாதிரி வெஸ்டர்ன் ட்ரெஸ் மாதிரி ஒரு ட்ரெஸ்ஸு எடுத்துகிட்டு ஒரு 700க்கு மட்டும் எடுத்துக்கிட்டேன். எதுவுமே பெருசாக செட் ஆகலை, மனசே இல்லாமல் தான் அந்த ட்ரெஸ்ஸுமே எடுத்துகிட்டு வந்தேன்.
பயங்கரமாக தேடி இவளுக்கு மட்டுமே கிட்டத்தட்ட 1.25 மணி நேரம் செலவு பண்ணியிருக்கேன். பட் கடைசி வரைக்கும் ட்ரெஸ் எனக்கு மனசு திருப்தியே இல்லை. இந்த பிங்க் ட்ரெஸ் வந்து ஆல்ரெடி எனக்கு பிடிச்சிருந்துச்சு. பட் ரேட் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குன்னு அப்படியே விட்டுட்டேன். அப்புறம் இதே மாதிரியான ஒரு ட்ரெஸ்ஸு சிஸ்டர்ஸ் போகும்போது நல்லூர் தேசிங்கில் எடுத்துகிட்டு வந்தாங்க.